ஸோ இது டே 7 மார்னிங் ஃப்ரெஷ் ஆகிட்டு சம் பிசிஓடி பேஸ்ட் யோகாஸ் தான் பண்ணியிருந்தேன். இதில் ஒரு சில கிளிப்ஸ் நான் ஆட் பண்ணல, ஏன்னா அது கொஞ்சம் ஆக்வர்டாக இருந்தது. அந்த என்ன அப்படின்னா, என்னோட இந்த 2 இயர்ஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி ஜேர்னியில் நான் நிறைய விஷயம் நான் தனியாக கோத்ரூ பண்ணியிருக்கேன். ஃபிசிக்கலி, மென்டலி. ஏன்னா என்னை சுற்றி நடக்கிற விஷயம் எல்லாமே என்னை போட்டு பயங்கரமாக டம்ப் பண்ணுச்சு. அதுலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியாமல் என்னை சுற்றி இருக்க எல்லாருக்கிட்டையுமே நான் வந்து ரொம்ப கோவப்பட்டு அவங்க மேலே வெறுப்பு மட்டுமே நான் காமிச்சிருக்கேன். யார்கிட்டலாம் நான் ரொம்ப லவபுளாக இருந்தேனோ அவங்கக்கிட்டேயே நான் அவ்வளோ வெறுப்பு காமிச்சிருக்கேன். அது எல்லாத்தோட ரிசல்ட் என்ன ஆச்சு அப்படின்னா, எனக்கு இன்னுமே தான் என்னோடய பிசிஓடி வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ ஒரு சர்டன் பாயிண்ட்டுக்கு மேலே நானே யோசித்தேன், ஏன்டா நம்ம இப்படி இருக்கோம், நம்ம இந்த மாதிரி கிடையாது. எனக்கு என்ன அப்படின்னா, இந்த 2 இயர்ஸாக நான் மெடிசன் எடுக்கிறேன், எனக்கு அந்த பிரச்சனை க்யூர் ஆகவே இல்லை. என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு எனக்கு இதுதான் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கா இல்லையான்னு தெரியல, இல்லை எனக்கு அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல தெரியலையாங்க தெரியல. ஆனால் நிறைய நான் வந்து கோத்ரூ பண்ணிட்டேன். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே விட்டு தான் இது எல்லாமே. சரி, மெடிசன் எடுக்க வேண்டாம், நம்ம கொஞ்சமாக வந்து ஹெல்த்தியாக மாற ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த ஜேர்னி. இதில் எனக்கு 2 பீரியட்ஸ் வந்து வித்தவுட் மெடிசனில் வந்திருக்கு. அதுவும் எல்லாமே 35 டேஸ் 40 டேஸ் சைக்கிள்குள்ளேயே தான் வந்திருக்கு எனக்கு. அதுவே எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு தான். ஸோ இப்படியே நான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னாலும் சூன் ஐ வில் டச் மை மதர்ஹுட் டூ. அதனால் ஒரு ஹோப்போடு லைஃப்பை வந்து மூவ் பண்ணி கொண்டு போவோம். எல்லாமே நம்மளால் முடியும்.